பக்கத்துல ஒரு பூ விக்கிற அக்கா இருக்காங்க. அவங்களோட வியாபாரத்தை எப்படி அதிகரிக்கிறது என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை நம்ம வீடியோ கடைசியில பாக்கலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி யூனிட்ஸ், அதாவது அலகுகள் ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னு இந்த வீடியோல பாக்கலாம். பூக்கடையில பூ வாங்கும் போது நம்ம 1 முழம் பூத்தாங்க 2 முழம் பூத்தாங்கன்னு தான் கேட்டு வாங்குவோம். அதாவது நம்ம முழங்கையோட அளவை 1 முழம்னு சொல்லுவாங்க. இப்போ 1 முழம் பூவை அளந்து கட் பண்ண போறேன். இப்போ இதே மாதிரி என் அண்ணாவையும் அளக்க சொல்லி அதையும் நான் வெட்டி வச்சிருக்கேன். அவங்க கையளவுக்கு இதே மாதிரி பூ அளந்து கொடுப்பாங்க. இதுதான் 1 முழம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அளந்த பூவையும் எங்க அண்ணன் அளந்த பூவையும் பார்க்கும் போது என்னோட பூ எங்க அண்ணனோட பூவோட கம்மியா இருக்கு. இந்த பிரச்சனையை சரி பண்ண யார் அளந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு எஸ்ஐ யூனிட்ஸ், அதாவது எஸ்ஐ அலகுகள் கண்டுபிடிச்சாங்க. நீளத்தோட அலகு கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் வச்சு அளக்கலாம். 2 ஊருக்குள்ள தூரத்தை கிலோமீட்டர் வச்சு அளப்பாங்க. இதுவே பில்டிங் ஹைட் எல்லாம் மீட்டர் வச்சு அளப்பாங்க. இதை விட சின்ன அளவீடுகள் எல்லாம் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் வச்சு அளப்பாங்க. நம்ம யூஸ் பண்ற ஸ்கேல்லாம் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் தான் இருக்கும். நம்ம இந்த தடவை இந்த இன்ச் டேப்பை வச்சு பூவோட நீளத்தை அளந்து பார்ப்போம். இந்த டேப்ல நம்மளுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ ஈஸியா கண்டுபிடிச்சு அளக்க முடியும். இப்போ எனக்கு ஒரு 30 சென்டிமீட்டருக்கு பூ வேணும்னு வச்சுப்போம். போன தடவை மாறி மாறி வந்த அளவு இப்போ எனக்கும் என் அண்ணனுக்கும் இன்ச் டேப் வச்சு அளந்ததுனால ஒரே அளவு நீளம் தான் வரும். இதே மாதிரி பால், தண்ணி போன்ற திரவ பொருளை லிட்டரை வச்சு அளப்பாங்க. திடப்பொருள் எடுத்துக்காட்டா சிமெண்ட், மணல்லாம் கிலோகிராம், டன்ல அளப்பாங்க. கடுகு மாதிரி மளிகை பொருள் எல்லாம் கிராம் வச்சு அளப்பாங்க. இப்போ உங்களுக்கு எஸ்ஐ யூனிட்ஸ் பத்தி புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். சரி, இத வச்சு எப்படி அந்த அக்காவோட வியாபாரத்தை அதிகரிக்கிறதுன்னு தானே கேக்குறீங்க. அந்த அக்கா என்னைய மாதிரி ஒரு பையனை அவங்க கடையில உட்கார வச்சா நான் 1 முழம் அளக்குறதுக்கும் அவங்க 1 முழம் அளக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால அவங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு.